இன்று 5/5/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 22ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் இன்று பகல் 12:54 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல சம்பவங்கள், குடும்பத்தில் மகிழ்வு, நிம்மதி போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், முன்னேற்றங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்றைக்கு ஒரு மிக உயர்ந்த நல்ல பலன்களை செய்வார். அதிலும் குறிப்பாக அந்நிய மத இன மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. தொட்டது துலங்கக்கூடிய நாள்னு சொல்லுவேன். ராகு எப்போவுமே குருவின் பார்வையில் இருந்து அவர் ராசியை இயக்கக்கூடிய தன்மைகளில் வரும்போது தொலைதூர அமைப்புகள், அந்நிய மத இன அமைப்புகள், அதைவிட மேலாக அரபு நாடுகளின் மூலமாக ஏதேனும் நல்ல வருமானம், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இதுவரைக்கும் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான செட்பேக்கில் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றமான அமைப்புகள்னு ராகு தந்தால் யார் கெடுப்பார் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. கடந்த காலத்தில் மூத்தவர்கள், உங்களோட வயசில் மூத்தவங்க, அண்ணா அக்கால தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஒரு 10 வயசு பெரியவங்க, 15 வயசு பெரியவங்கனால எதுவுமே ஆதரவுகள் இல்லாமல் இருந்து வந்த நிலைமை, அல்லது அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் இப்போது சமரசம் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. அரச லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அரசாங்கத்தில் ஒரு அனுமதிக்காக ஏதாவது ஒன்று கேட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதற்கான அனுமதிகள் வரக்கூடிய ஒரு இனிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். பெரிய அளவில் உங்களுடைய ராசிநாதனும் வலிமையாக இருப்பது இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு சிறப்பான நன்மைகளை வேலை தொழில் அமைப்புகளில் காட்டும் அப்படிங்கிறத காட்டுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்காமல் இருந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், போதும், கொடுக்குற சம்பளம் போதும், இது வரைக்குமே ப்ரொமோஷன் வந்துருச்சு, இதோட போரும்னு சொல்லிட்டு எதுவுமே போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி வேலையில் எதுவுமே எதிர்பார்க்காமல் இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் இன்ப அதிர்ச்சியாக இன்னொரு ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்திலேயே வர்றது, அல்லது சம்பள உயர்வு தருவதற்காக நிர்வாகங்கள் தயாராகக்கூடிய அமைப்புகள்னு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு இனிய சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ கண்மணிகளுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுல இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக விலகும். தூர இடங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். டெல்லியில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் தான் சேரணும், பாம்பேயில் இருக்கிறதுல தான் சேரணும், இந்த மாநிலத்துக்கு தான் போகணும், இந்த வெளிநாட்டுக்கு தான் போகணுன்ற ஒரு லட்சிய கனவோடு இருந்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கனவுகள் பலிக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பாவின் மேலே இருந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்போல் இன்றைக்கி உண்டு. இதையே வேறு விதமாக சொல்லலாம். ஒரு சிலருக்கு தந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் விலகக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு அப்பாவோடு கொண்டிருந்த கருத்து வேற்றுமை, நம்ம ஒன்று சொல்ல அப்பா ஒன்று சொல்ல, எப்போவுமே இவர் இப்படி தான்ப்பா நமக்கு சொல்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக சொல்லுவார்னு அவர் நினைக்க, அவர் என்னென்னு சொல்லுவார், நான் பெரியவன், எனக்கு அனுபவம் இருக்குது, மகனுக்கு என்ன தெரியும், மகளுக்கு என்ன தெரியுன்ற மாதிரியாக அவருடைய நினைப்புகள் இருக்க, ஒரு தகவல் தொடர்பு இடைவெளி அல்லது தலைமுறை இடைவெளின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடைவெளி காரணமாக தந்தையோடு கொண்டிருந்த முரண்பாடுகள் அப்படியே விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே இருந்து வந்த ஒரு சின்ன விஷயங்கள், தடைகள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கும், சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடுகள், அதிக ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
திடீர் தன பிராப்தின்னு சொல்கிறோம் இல்லையா, எதிர்பாராத ஒரு பண வரவு, இதை இப்படி பண்ணலாங்க அதை அப்படி பண்ணலாங்கன்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்து அது என்றைக்கோ ஒரு நாள் தடையாகி போயிருக்கும். ஏன்னா கூட்டு முயற்சி தானே, நம்மளாம் நினச்சா ஒன்றும் நம்மக்கிட்ட காசு வந்துட போகிறது இல்லை. இன்னொருத்தர் நினைக்கணும், இன்னொரு முயற்சியும் பலிக்கணும், கூட ஒருத்தர் ஒத்துழைக்கணும். இந்த மாதிரியான இருந்த விஷயங்களில் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரணத்தினால பணவரவுகள் கிடைக்காமல் இருந்து வந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்னீங்களோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பங்குச்சந்தை, யோக வணிகம், சோஷியல் மீடியா போன்ற விஷயங்கள் இப்போது கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், திடீர் பிரபலம் அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்குது. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்னென்ன தசாபக்திகள் எப்படி எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ அதற்கேற்றார் போலையும், உங்களுடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போலையும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல பணவரவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என கடகராசிக்காரர்களுக்கு 70-80% சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி வழி கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு மனைவியோடைய அருமை தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த பெண்மணி என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுலேருந்து தான் எனக்கு முன்னேற்றம். சிம்மராசிக்காரங்க எப்போவுமே வாயை திறந்து பொண்டாட்டியை பாராட்ட மாட்டீங்க. ஏன்னா பாராட்டிட்டா நமக்கு முத்து உதிர்ந்துரும் நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. வெளியில் தான் மனைவியை பற்றி பெருமையாக நினைப்பீர்கள், பேசுவீர்களே தவிர மனைவி கிட்ட நேரடியாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும். அந்த தயக்கங்கள் கூட இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் ஆண்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்குதுங்க. பெண்ணால் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, பெண்வழி வழிகாட்டுதல்களின் மூலமாக குடும்பத்தில் மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கல்யாண தடை, காதல் தடை போன்றவைகள் இன்றையிலிருந்து அப்படியே விலகுதுங்க. இந்த வருஷ கடைசியிலிருந்து திருமணம் நடப்பதற்கான அமைப்புகள் கண்டிப்பாக இளைய பருவ சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உருவாகும். சிலருக்கு கூட்டு தொழிலில் இருந்து வந்த கசப்புகள், நண்பர்களோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், முரண்பாடுகள் கூட என்னையா இவ்வளோ நாள் ஃப்ரெண்டுன்னு நினச்சோம் இன்றைக்கி போய் இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு என்ற மாதிரியாக நண்பர்களோடு இருந்து வந்த சில கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய, அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் தீரக்கூடிய நாள். கடன் தீரணும்னா வருமானம் வரணும். இதையே வேறு மாதிரி கூட இன்றைக்கி சொல்லலாம். ஒரு கையில் 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளோ இருந்தாலும் இன்றைக்கி அசலில் கொஞ்சம் இன்றைக்கி போய் பணம் கட்டுங்க. ராகு இன்றைக்கி 6ஆம் இடத்துலேருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா. நமக்கு பெரிய லட்சக்கணக்கில் கடன் இருக்கலாம். 1000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா அதெல்லாம் ஒன்றும் வாங்காமலாம் விட்டு போயிட மாட்டாங்க. அசலில் இன்றைக்கி ஏதேனும் ஒரு சிறு பகுதியை செலுத்துவதன் மூலமாக நம்மோடு உறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நீண்டகால கடன்களை டக்குன்னு சுருக்கிக்கிட்டு, அல்லது இந்த வருஷம் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வேறு ஏதேனும் தன பிராப்தி, பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சிலருக்கு நோய் நொடியெல்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. உடம்புல இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா, அந்த வீடியோவை பார்த்தா இப்படி பார்த்தா அது ஒரு மாதிரியாக இருக்குது, என்னங்க வேறு மாதிரி ஆகிருக்குமோ, நமக்கு பெரிய வியாதி வந்துடுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்கன்ற மாதிரியாக ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய, நோய் தீரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மேன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சித்திக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில், அதிலும் குறிப்பாக அந்த ஆடு மாடு வளர்க்குறீங்க இல்லையா, அவங்க விவசாய பெருமக்கள், ஆட்டுப்பண்ணை வைத்திருப்பவர்கள், மாட்டுப்பண்ணை வைத்திருப்பவர்கள், இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் பொருள் தாங்க நான் விற்பேன், ஆர்கானிக் பொருள் தாங்க நான் வாங்குவேன், எனக்கு இந்த செயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களே எனக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான் குருவின் பார்வையில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் இருந்து வந்த சில பல தப்புகளை நீங்களே மறுபரிசீலனை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆடு மாடு பண்ணை போன்றவைகளை வைத்திருப்பவர்கள், விவசாயத்தின் மீது ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள், நான் ஒரு வேலை செய்கிறேன் இருந்தாலும் சைடில் விவசாயத்தை வச்சுக்கலான்னு பார்க்குறேன்னு அதற்கேற்றாற் போல் சில நடவடிக்கைகள், சில அமைப்புகளை எடுத்து செய்வதற்கு ஒரு இதாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் முன்னேற்றங்கள், மாற்றங்கள் உண்டு. விவசாயம் செய்தாலும் நமக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு வாகனம் சார்ந்த விஷயங்களில் அம்மா அப்பா இது வரைக்கும் பர்மிஷன் கொடுக்காமல் இருந்ததும் அப்படியே நல்லா நடக்கும். ஒரு 40 வயசு தாண்டியவங்களுக்கு ஒரு சின்ன பயணங்கள் ஏற்படும். ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அல்லது ஒரு 100 கிலோமீட்டர் கூட டக்குன்னு அப்படியே ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் போயிட்டு வந்துடலாமான்ற மாதிரி இன்றைக்கு காலையில் போயிட்டு இரவுக்குள் திரும்பி வந்துவிடக்கூடிய ஒரு பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மனைவி குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருந்த அந்த கசப்புகள் விருச்சிக ராசிக்கார ஆண்களுக்கு தீரும். இதையே அப்படியே கணவன் பேரில் குழந்தைகள் பேரில் இருந்து வந்த கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தம் விருச்சிக ராசிக்கார சகோதரிகளுக்கு சீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. பரவாயில்ல, அந்த மனுஷன் அப்படி இப்படி தப்பு பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் எந்திரிச்சு வெளியே வந்துட்டார், என்னத்தை தான் கடன் வாங்கினாலும் என்னத்தை தான் இங்கே அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்பலாம் போலத்தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் தட்டித்தான் வைக்கணுன்ற மாதிரியாக தன்னுடைய கணவரை பற்றி கொஞ்சம் ஒரு தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்குதுங்க. விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். எல்லாம் கிடைக்கும்னா என்ன? குடும்பத்தில் இது வரைக்கும் நிம்மதி இல்லாதவங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒருத்தருடைய ஆதரவு கிடைக்கல, ஒருத்தருடைய அறிமுகம் கிடைக்கல, இந்த மனுஷன் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா நம்ம கொஞ்சம் டக்குன்னு மேலே வந்திருக்கலாம், சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்ணாமல் இப்படி ரோட்டில் விட்டு போயிட்டார் ஐயா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அதே விஷயத்தில் அவர் இல்லைன்னா கூட இன்னொருத்தருடைய ஆதரவுகள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அப்படியே நடுவழியில் விட்டுட்டவங்க எல்லாருக்குமே அதோடைய கண்டினியூட்டி கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும். ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தேன், ஒன்று படிக்க ஆரம்பித்தேன், இந்த விஷயத்தை என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல, கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், இந்த இடத்துல தான் படிக்கணும்னு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டு இங்கே ஜாதக கோளாறுகள் அமைப்பின் காரணமாக அந்த விஷயத்தை முழுமையாக முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர்னு சொல்லலாம். ஒரு 30 வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதை கண்டினியூட்டி பண்ணக்கூடிய அப்படியே ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு இன்னும் சில அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுடைய இனத்தை சேராத, உங்களுடைய மொழி பேசாத ஒருவரின் மூலமாக ஒரு 10 அல்லது 20 நாட்களுக்குள்ளாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற இனிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபல நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். அமைந்த குடும்பம் பிரிஞ்சிருக்குல்ல, சண்டை சச்சரவுகள் போட்டிருக்குல்ல, மனைவி கோச்சிக்கிட்டு வெளியூர் போயிருக்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த காலத்தில் மனைவி தான் கோச்சிக்கிட்டு போகிறதுன்னு இல்லை, கணவரும் கோச்சிக்கிட்டு போகிறார். இப்போ கணவரே கோச்சிக்கிட்டு போயிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மனுஷனை எப்படி திருத்துறதுன்னு தெரியல. இந்த மாதிரியாக கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குடும்பத்தில் நிம்மதி, நம்முடைய கைக்குள்ளே நம்ம குடும்பம் இருக்கும் என்கின்ற ஒரு அத்தனை அமைப்புகளும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஆண்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 2ஆம் இடம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது, குருவின் பார்வையில் இருக்கிறது. கடந்த ஒரு 7-8 வருடங்களாக எந்தெந்த இடத்துலலாம் ஒரு ஓட்டை விழுந்ததோ, இந்த இடத்துல பணம் போயிடுச்சு, இந்த இடத்துல பணம் போயிடுச்சு, இந்த இடத்துல ஜெர்க்கிட்டோம் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் நீங்களே சீர் செய்து கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய முடிவுகள் தைரியமாக எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இதுவரைக்கும் இருந்து வந்த தோல்வி மனப்பான்மை விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லாத்துலேயும் தொட்டதே தொடங்கலைங்க, எதை தொட்டாலும் லாஸாக வருதுங்க, காசு பணம் போயிடுச்சுங்க, ஒருத்தரை நம்பினுங்க, இப்படி நம்பினுங்க, அப்படி நம்பினுங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியாக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எல்லா அமைப்புகளிலும் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது தெரியாமல், ஏற்கனவே இழந்த பணத்தை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய, சில வழிகள் கிடைக்கக்கூடிய, நம்முடைய பணம் திரும்ப வந்துவிடும் என்பதற்கான சில ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மனம் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார்ல, மிக மிக முக்கியமாக சோம்பல் வெளியே போகுங்க.
ஒரு 3 வருஷமாகவே, இப்போ இல்லை, ஒரு போன வருஷம்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படியே சோம்பேறியாக இருந்தோம் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தோம், டிவி பார்த்துட்டு இருந்தோம், எந்த நேரமும் மொபைலு, இந்த மாதிரிலாம் இருந்தோம் இல்லையா. அந்த மாதிரியான அமைப்புகளை விட்டு அப்படியே தூர நிரந்தரமாக விலகி வரக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு விரய செலவுகள் இருக்கும், வீண் செலவுகள். பொதுவாக மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள், தேவையில்லாமல் ஒரு பொருளை தொலைக்கிறது. ஒரு பொருளை தொலைச்சிட்டோம்னு வைங்க, திரும்ப அது நமக்கு தேவைப்படுற பொருள்ன்ற போது வாங்கித்தானே ஆகணும். அப்போ அந்த தொலைச்சோட பொருள் அந்த பணம் போயிடுச்சு இல்லையா. இந்த மாதிரியாக வீண் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்தில் கூட கடைசியில் என்னப்பா நம்ம இப்படி இவரை பார்க்க முடியாமல் போச்சே, இதுக்கு இப்போ ஒரு ஃபோன்லேயே முடிச்சிருக்கு, இதை போயிட்டு இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட்டு, 100 ரூபாய் 200 ரூபாய் வேஸ்ட்டு, அது போனது இதுவும் டைமாவது மிச்சமாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக அச்சலாத்தியான பயணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு நிலையில் கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல சில நிலைகள் இருக்கின்ற இல்லையா. பெரும்பாலான மீனராசிக்காரர்கள் இன்றைக்கு ஒரு மாதிரியான மனநிலைமையில் இருக்கிறீங்க, தோற்றுப்போன மனநிலைமைன்னு சொல்லுவேன். ஜென்மச்சனினா என்னன்றதை இன்றைக்கு ஒரு 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதிலிருந்து கொஞ்சம் விடுதலையாகக்கூடிய அமைப்புகள் இனிமேல் அப்படியே படிப்படியாக மீனராசிக்கார இளைஞர்களுக்கு வரும். 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நைட்டு 8 மணிக்குள்ளே வருமானமும் வந்துடுற நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, சில நேரங்களில் ராசி பலனில் பேசும்போது இந்த விளக்க பகுதியில் சொல்லும் போதும் வாக்கால் ஜீவிப்பவர்கள்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த வாக்கால் ஜீவிப்பவர்கள் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஒருவருடைய ஜாதகத்தில் பேசி பிழைக்கக்கூடிய அமைப்பு, அவருடைய சாதுரியமான பேச்சு, அல்லது அவருக்கு அந்த பேச்சு தாங்க எப்போ அவர் பேச்சிலேயே கட்டி போட்டுருவார்ப்பா. சில பேரை சொல்கிறோம், அந்தாலும் அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ அருமையாக பேசுவாரியா, பேசியே தலையில் கட்டிடுவாரியா மனுஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒருவருடைய பேச்சில் மயங்கி விடுகிறோம், ஒருவருடைய பேச்சில் வேறு மாதிரியும் மயங்கிடுறோம், ஒருவருடைய பேச்சில் நல்ல மாதிரியும் மயங்கிடுறோம். ஒருவருடைய மனதை மாற்றக்கூடிய சக்தி கண்டிப்பாக ஒரு பேச்சுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னொன்னையும் பார்க்கணும், புனிதமான ஆசிரிய பணியை கொண்டிருக்கிறவங்களும் பேசுகிறவங்க தான். அவங்க பேசியே நமக்கு போதிக்கிறாங்க. அவங்க பேசுகிறதுன்னு கூட சொல்ல முடியாது, குருமார்கள் போதிக்கிறார்கள் இல்லையா. அப்போ அதுவும் அவங்க பேச்சின் மூலமாக தானே நமக்கு போதிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியாக பேச்சின் மூலமாக பிழைப்பு நடத்தக்கூடிய பணவரவுகளை அமைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நேர் கேட்டிருக்கிறாருங்க. உண்மையிலேயே இந்த வாக்கு ஸ்தானம்ன்றது ஒன்றே ஒன்று தான், 2ஆம் பாவகம் தான். நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னா 2ஆம் பாவகம், பொய்யா பேசினாலும் நல்லா பேசுகிறது 2ஆம் பாவகம், உண்மையை பேசினாலும் நல்லா பேசுகிறது 2ஆம் பாவகம். வாக்குஸ்தானத்தில் நல்லா பேசுகிறது மட்டும்தான். உண்மையை நல்லா பேசுகிறீங்களா, பொய்யை நல்லா பேசுகிறீங்களான்றது லக்னத்தை பொறுத்தது, லக்னாதிபதியுடைய தன்மையை பொறுத்தது. லக்னத்தில் பாவர்கள் இருக்கும்போது, லக்னத்தோடு அங்கே இவர் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது, சனி தொடர்பு கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேரக்டர் தானே. உண்மை பேசுகிறதும் பொய் பேசுகிறதும் வாக்கில் இருந்து வரல, கேரக்டரிலிருந்து வருது. அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் உண்மை பேசுபவரா பொய் பேசுபவரா என்பதை லக்னத்தின் வழியாக, லக்னாதிபதியின் வழியாக, லக்னத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய லக்னாதிபதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் வழியாக தீர்மானித்து கொண்டு அதை எப்படி பேசுவீர்கள், எந்த அளவிற்கு செயல்படுத்துவீர்கள் என்பதை வாக்குஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல பார்க்கணுங்க. ஒரு முக்கோண அமைப்பில் தான் ஜோதிடம் பெரும்பாலும் இருக்கிறது. 2ஆம் இடத்தோடு 6ல் குரு இருந்தாலோ 10ல் குரு இருந்தாலோ பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 2, 6, 10 என்கின்ற ஒரு முக்கோண அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய, பெரிய அளவில் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கோண அமைப்புகள் ஜோதிடத்தில் நிறைய இருக்குதுங்க. இந்த 2, 6, 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு அல்லது வேறு ஏதேனும் சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு பேசக்கூடிய தொழில்கள் அமையும். ஒருவேளை 2ல் சனியும் இருந்து சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிறார்னா அந்த தொழில் அமையும். எதுனா அந்த வக்கீல்னு சொல்கிறோம் இல்லையா, சட்டம் படிக்கக்கூடியவர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குன்னா பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க குடும்பத்திலே லாயர்
லாயர் இருப்பாங்க இல்லையா, இந்த லாயரை யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். நான் சொல்லுகின்ற இந்த விதி இருப்பதை பார்த்து அசந்து போவீர்கள். அதாவது அவருடைய ஜாதகத்தில் ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு சனி சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட 100% இந்த விதி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1000த்திற்கும் ஆயிரக்கணக்கான லாயர்களுடைய ஜாதகத்தில் இந்த விதியை நிரூபித்தவன்னா. ஒருவர் ஆசிரிய பணியை கொண்டிருக்கணும்னா 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா சட்டம் என்பது அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பணி. ஒருத்தர் வந்து நான் தப்பே பண்ணலைங்க அப்படின்ட்டு தான் கோர்ட்டில் வாதாடுவார். அவர் தப்பு பண்ணலைன்னு தான் லாயரும் அவர் சைடு இருக்கக்கூடிய லாயர் வாதாடுவார். சட்டம் அதே அரசாங்க லாயர் என்ன பண்ணுவார், அவர் தப்பு பண்ணியிருக்கிறார்னு வாதாடுவார். தன்னுடைய கட்சிக்காரருக்காக வாதாட வேண்டியது ஒரு வழக்கறிஞருடைய கடமை. அப்போ கடமைக்காக அவர் சில நேரங்களில் அந்த மாதிரி பேசுகிறார் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபத்துவமான சனியாக இருப்பார். ஆகவே ஒரு வாக்குஸ்தானம் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை கொடுக்கும். அந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் எவர் தொடர்பு கொள்ளுகிறாரோ, குரு தொடர்பு கொண்டால் ஆசிரியராகவும், சனி தொடர்பு கொண்டால் வழக்கறிஞராகவும், வேறு விதமான செவ்வாய் தொடர்பு கொள்கிறாருங்க மார்க்கெட்டிங்கில் இருப்பீங்க. இந்த மாதிரியாக ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்தும் அந்த பேச்சால் ஜீவிப்பவர்கள், வாக்கால் ஜீவிப்பவர்கள் என்கின்ற அமைப்பு அமையும் என்பதாங்க இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.